ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுகிறேன். அக்டோபர் 10 வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மென்டல் ஹெல்த் டேன்னு ஒரு டேயை சொல்லலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நம்ம உடல் நலம் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி மனநலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உடல் நலம் நல்லா இருக்கான்னு போயிட்டு மாஸ்டர் ஹெல்த் செக்கப்லாம் பண்ணிக்கிறோம். ஆனால் மனநலம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது போய் பார்க்குறோமா? பார்க்கறது கிடையாது. இப்போ யாரையாவது பார்த்தீங்கன்னா உடனே எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்கள்கிட்டயே நான் நல்லா இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? கேட்குறது இல்லைல்ல. இனிமேலுக்கு ப்ராபப்ளி நம்ம கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா இந்த மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் அதெல்லாம் திடீர்னு ஓவர் நைட்டு வர்றது கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்புறம் ஏதாவது ஒரு மேஜர் பேட் ஈவெண்ட் நம்ம லைஃப்பில் நடந்ததுன்னா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து கொடுக்கும். ஆனால் அதை ஆரம்பிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சி அதுக்குரிய வைத்தியம் பண்ணோம்னா நமக்கு பெரிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். இப்போது நான் நல்லா இருக்கனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 2 கேள்விகள் கேட்கலாம். முதல் கேள்வி, இந்த லாஸ்ட்டு 2 வாரத்தில் எனக்கு அடிக்கடி டிப்ரெஷன், சோர்வு, தூக்கம் இல்லாமல் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கனா அப்படின்றது முதல் கேள்வி. 1 or 2 days இருக்கிறது எல்லாருக்கும் சகஜங்க. நீங்களும் நானும் இல்லை, யாருக்கு வேணாலும் அந்த மாதிரி ஒரு நாள் 2 நாள் உடம்பு வலிக்கிறது, சோர்வாக இருக்கிறது, தூக்கம் இல்லாமல் போகிறது சகஜம். பட் அந்த 15 நாளுமே ஆல்மோஸ்ட் எவ்ரி டே இருந்தது அப்படின்னு சொன்னால் அகெயின் நம்ம கொஞ்சம் அதை கவனிக்கணும். 2வது கேள்வி, நமக்கு சாதாரணமாக நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, இல்லை ஒரு விளையாடுறது, இல்லை நல்ல அழகாக ஒன்று சமைக்கிறது, அதெல்லாம் சந்தோஷம் கொடுத்துட்டு இருந்தது. இப்போல்லாம் அதை பண்ணக்கூட எனக்கு பிடிக்கலை அப்படின்றீங்களா? இந்த சுச்சுவேஷன்லேயும் நம்ம ஒரு ஹெல்ப்பு எடுத்துக்கணும். யார்கிட்டேருந்து ஹெல்ப் எடுத்துக்கணும்? ஒரு சின்ன சின்ன ப்ராப்ளம் உங்களுக்கு அது பெருசாக தெரியலை, ஒரு ஃபியூ டேஸாக அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட நீங்கள் அதை பேசலாம். உங்களை விட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும். உங்களை பயமுறுத்தி இன்னும் மோசமாக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசாதீங்க. அடுத்த ஸ்டெப்பு, நீங்கள் சைக்காலஜிஸ்ட் கிட்ட ஹெல்ப் எடுத்துக்கலாம். இந்த சைக்காலஜிஸ்ட் உங்களுக்கு கவுன்சிலிங் தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டாங்க. உங்களோட பிஹேவியரை எப்படி மாற்றிக்கலாம், என்ன காரணமாக இருக்கும், என்ன மாதிரி நம்ம சிச்சுவேஷன் மாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு ஐடியா கொடுப்பாங்க. ஃபைனல் டிசிஷன் நீங்கள் தான் எடுப்பீங்க. ஆனால் இதுவே ரொம்ப மோசமாக இருக்குது இந்த சிச்சுவேஷன், என்னையே நான் ஹார்ம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன், எனக்கு சூசைடல் தாட்டெல்லாம் வருது, கையை கீறிக்கணும் போல் இருக்குது, இப்போ வீட்டில் இருக்கிறவங்களே கூட நான் ஹார்ம் பண்ணணும் அப்படின்னு தோணுதுன்னா ஐ திங்க் நம்ம ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப் எடுத்துக்கிறது தான் நல்லது. நீங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் ஹெல்ப்புன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் பயந்துடுறீங்க. நான் என்ன பைத்தியமா, நீங்கள் போய் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர்லாம் பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் பைத்தியத்தை மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லைங்க. நமக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா கூட அவங்களோட ஹெல்ப்பை நம்ம எடுத்துக்கலாம். அவங்க மருந்து மாத்திரை கொடுத்தாங்கன்னா கூட அது மோஸ்ட்லி டெம்பரரியாக தான் இருக்கும். இப்போது எப்படி நம்ம உடம்புல ஒரு ஜுரம் வந்தால், நோய் கிருமி தாக்கினா சில கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்படுதோ, இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்லேயும் சில கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்படும். அதை சரி பண்ணுறதுக்கு டெம்பரரியாக கொஞ்சம் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்தெல்லாம் டெம்பரரியாக எடுக்கிறதுல பெரிய பிரச்சனைகள் வராது. நீங்கள் எப்பொழுதுமே உடல் நலத்தை நல்லா பேணி ஒரு நல்ல ஹேபிட்ஸ் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பெரிய மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் வராது. பட் எல்லாருக்கும் ஒரு சில சமயத்தில் ஒரு சில சம்பவங்கள், மோசமான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் கட்டாயம் நீங்கள் ஹெல்ப் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.